இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீரக சம்பா பிரியாணி. இதில் என்ன ஸ்பெஷல்னா, இதை வந்து நம்ம மண்பானையில் பண்ண போகிறோம். எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு மண்பானை எடுத்து வச்சுக்கோங்க. மண்பானை வந்து காயட்டும். நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச விட்டு எண்ணெய் வந்து 100 மில்லி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இதுக்கு 3 டம்ளர் அரிசி எடுத்து நான் ஊற வச்சுருக்கிறேன். இதுக்கு தான் 100 மில்லி எண்ணெய். உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் எண்ணெயை குறைச்சிக்கலாம். இது நல்லா எண்ணெய் காயட்டும். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் 100 கிராமும், இஞ்சி 25 கிராமும், பூண்டு 25 கிராமும் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன். 3 டம்ளருக்கு உண்டான அளவு இது. இது 3ஐயும் அரைச்சி வச்சதை எடுத்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து போடுறது நல்லா ருசியாக இருக்கும். இது நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. 2 தக்காளி எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன், அறுத்து வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் அதோடு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இதுவும் வதங்கணும். நல்லா பொறுமையாகவே செய்யுங்க. நல்லா வதங்கி வரணும். இப்போ மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு ஆட் பண்ணுங்கள். வதங்கணும். நல்லா வதங்கினா தான் ருசி வரும். கரம் மசாலா இது 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. இது நான் வீட்டில் ரெடி பண்ணது. இதுக்கு என்னென்னா ஏலக்காய், கிராம்பு, பட்டை 3ஐயும் சம அளவில் எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம கடையில் வாங்குறத விட இது ருசியாக இருக்கும். எலுமிச்சம்பழம் அரைப்பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா மசாலா வதங்கி வரணும். மட்டன் எடுத்து வேக வச்சுருக்கிறேன். இது மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். சிக்கனை நீங்கள் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். மட்டனுங்கிறனால நான் வேக வச்சுருக்கேன். இதுவும் நல்லா வதங்கணும். இப்போ தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்குங்க. இது நல்லா வதங்கணும். எல்லாமே வதங்குறதுல தான் நல்ல ருசி வரும். இப்போ அரிசி எடுத்து ஊற வச்சுருக்குறேன். இது வந்து 3 டம்ளர் அரிசி. பழைய அரிசினா 1/2 hour ஊறணும். புது அரிசினா 20 நிமிஷம் ஊறினா போதும். இது வந்து சீரக சம்பா அரிசியில் உள்ள இதே வந்து சிறப்பே வந்து அதனுடைய வாசனை தான். இது வந்து ஊர் பக்கம்லாம் இதில் தான் செய்வாங்க. இதை எடுத்து ஒரு தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து லெமன் எடுத்து வச்சோம்லையே அதை ஜூஸ் எடுத்து ஊற்றிக்கோங்க. 1 by 1 தான் போடணும். அவசரப்படாதீங்க. இது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். இது 1/2 கப்பு, 50 மில்லி சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கணும். இப்போ நல்லா இந்த கொதி வந்துருச்சு. இப்போ மல்லி புதினாவும் சேர்த்துக்கலாம். இப்போ 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு தண்ணி இல்லாமல் அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா வடிச்சிருங்க தண்ணியை. இது மண்பானைங்கிறனால ஹீட் அதிகமாக இருந்தது வரும். நீங்கள் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். பிடிச்சிடாமல் அடி பிடிச்சிடாமல். நல்லா கொதி வந்த விட்டு கொஞ்சம் வேணால் குறைச்சி வச்சுக்கலாம் அடுப்பை. இப்போ கொஞ்சம் நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா பக்கமும் வர்ற மாதிரி கலந்து விட்டுருங்க.
நல்லா கலந்து விட்டுருங்க. இதை அப்படியே மூடி வச்சுருங்க. இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். வந்து முக்கால்வாசி வந்துருச்சு, பதம் வந்துருச்சு. இப்போ திருப்பி ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. சீரக சம்பா அரிசி நல்லா வாசம் நல்லா வரும். நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா பக்கமும் கலந்துட்டு நல்லா சமப்படுத்திடுங்க. நல்லா சமப்படுத்திட்டு திருப்பி மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு சிம்மில் வந்து 1/4 மணி நேரம் போட்டுருங்க. 1/4 மணி நேரம் வந்து சிம்மில் போட்டுருங்க. ரொம்ப குறைவாக வச்சுக்கோங்க தீயை. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா வந்திருக்குது. இப்போ எடுத்து பிளேட்டில் வைக்கலாம். இது வந்து நல்லா வந்திருக்குது. குலையாமல் வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் வீடியோ பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஊர் பக்கம்லாம் செய்கிற பிரியாணி. இது சீரக சம்பாவில் வாசம் நல்லா இருக்கும். இதோட ஸ்பெஷல் வந்து மண்பானையில் செய்கிறது. இது நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். பாசுமதி அரிசியில் செய்கிறது வந்து இதோட எல்லா மெத்தடுமே அதில் மாறுபடும். அதை ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எங்களுக்கு கேளுங்க. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.